Hello everyone, welcome back. Hope you all are doing good. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூஸ்ஃபுல் சென்டென்சஸ் ஃபார் டெய்லி கான்வர்சேஷன் பார்க்க போகிறோங்க. அண்ட் இன்றைக்கி வந்து நம்ம எந்த மாதிரி சென்டென்சஸ் பார்க்க போகிறோன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ணுற கான்வர்சேஷன் சென்டென்சஸ் நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த அட்வான்ஸ் கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷை நம்ம ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அண்ட் வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக். இப்போ வாங்க நாம ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. You must realize the situation and act accordingly. You must realize the situation and act accordingly. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா நிலைமையை உணர்ந்து அதற்கேற்ப செயல்பட வேண்டும். நிலைமையை உணர்ந்து அதற்கேற்ப செயல்பட வேண்டும். இப்போ இந்த சென்டென்ஸ் பார்த்தோன்னா யூ மஸ்ட் ரியலைஸ் த சிச்சுவேஷன் அப்படின்னு என்னன்னா நிலைமையை உணர்ந்து அப்படிங்கிற அர்த்தம். அதே மாதிரி ஆக்ட் அக்கார்டிங்லி அப்படின்னா அதற்கேற்ப செயல்பட வேண்டும். இங்கே வந்து அக்கார்டிங்லி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதற்கேற்ப அப்படிங்கிற அர்த்தம். இப்போது இதே மாதிரி நீங்களே ஏதாவது ஒரு சென்டென்ஸில் அவன் அப்படி பண்ணிட்டா அதற்கேற்ப இப்படி பண்ணுங்க அப்படின்னு அவன் தமிழில் சொல்வோம் இல்லைங்க. ஸோ எங்கெல்லாம் அதற்கேற்ப அப்படிங்கிற தமிழ் வேர்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அங்கே வந்து அக்கார்டிங்லி அப்படிங்கிற இந்த வேர்ட் யூஸ் பண்ணி நீங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஓகே, கிளியர்? இப்போ வாங்க நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். As a consequence of his reckless driving, he met with an accident. As a consequence of his reckless driving, he met with an accident. அப்படின்னு என்ன அப்படின்னா அவர் வந்து கவனக்குறைவாக வாகனம் ஓட்டியதின் விளைவாக அவர் விபத்தில் சிக்கினார். அவர் வந்து கவனக்குறைவாக அவர் வந்து டிரைவ் பண்ணின விளைவாக அவர் வந்து விபத்தில் சிக்கினார் அப்படிங்கிற அர்த்தங்க. இங்கே வந்து ஆஸ் அ கான்சிக்வன்ஸ் ஆஃப் இஸ் ரெக்லெஸ் டிரைவிங். முதல்ல இங்கே வந்து ரெக்லெஸ் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா கவனக்குறைவாக அப்படிங்கிற அர்த்தம், சரிங்களா? அதே மாதிரி இங்கே ஹி மெட் வித் அன் ஆக்சிடென்ட் அப்படின்னு என்ன அவர் வந்து விபத்தில் சிக்கினார் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ இங்கே வந்து ஆஸ் அ கான்சிக்வன்ஸ் அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸ் ஏன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா விளைவாக, அதாவது எது விளைவாக அவர் வந்து ரெக்லெஸ்ஸாக அதாவது கவனக்குறைவாக அவர் வந்து டிரைவ் பண்ணதுன விளைவாக அவர் வந்து விபத்தில் சிக்கினார். ஸோ அதனால தான் இந்த சென்டென்ஸில் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் ஆஸ் அ கான்சிக்வன்ஸ் அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். She is very shrewd. Because of this, I stay aloof from her. She is very shrewd. Because of this, I stay aloof from her. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா அவள் மிகவும் புத்திசாலி, இதன் காரணமாக நான் அவளிடமிருந்து விலகி இருக்கிறேன். அவள் வந்து ரொம்ப புத்திசாலி, அதனால தான் நான் வந்து அவகிட்ட இருந்து விலகி இருக்கேன் அப்படின்னு அர்த்தங்க. இப்போ இந்த சென்டென்ஸில் ஷீ இஸ் வெரி ஷ்ரூட். ஷ்ரூட் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு புத்திசாலி, யார் ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்களோ அவங்கள வந்து நம்ம இங்கிலீஷில் ஷ்ரூட் அப்படின்னு நம்ம வந்து அவங்கள கூப்பிடலாம். அதே மாதிரி ஐ ஸ்டே அலூஃப் ஃப்ரம் ஹர். இங்கே வந்து அலூஃப் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா விலகி அப்படிங்கிற அர்த்தம், சரிங்களா? ஸோ இங்கே வந்து பிகாஸ் ஆஃப் திஸ்ன்னு நம்ம நடுவில் போட்டிருக்கோம் இல்லைங்க, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் திஸ் அப்படின்னா இதன் காரணமாக. இதன் காரணமாக அவள் வந்து ரொம்ப புத்திசாலி, இதன் காரணமாக தான் நான் வந்து அவளிடமிருந்து விலகி இருக்கேன் அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, கிளியர்? அண்ட் நவ் நெக்ஸ்ட் ஒன். Stress causes much harm to your performance. Stress causes much harm to your performance. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா மன அழுத்தம் உங்கள் செயல்திறனுக்கு அதிக தீங்கு விளைவிக்கும். அதாவது ஸ்ட்ரெஸ் வந்து என்ன ஆகும் உங்களோட பர்ஃபார்மன்ஸை வந்து அதிக தீங்கு விளைவிக்கும் அப்படிங்கிற அர்த்தம். இங்கே வந்து என்ன காசஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் விளைவிக்கும் அப்படிங்கிற அர்த்தம். இப்போ வந்து நம்ம ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க, அந்த காசஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா விளைவிக்கும் அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. He had presence of mind. Consequently, he saved many lives. He had presence of mind. Consequently, he saved many lives. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் மன உறுதியுடன் இருந்தார், அதன் விளைவாக அவர் பல உயிர்களை காப்பாற்றினார். அவர் மன உறுதியுடன் இருந்தார், அதன் விளைவாக அவர் பல உயிர்களை காப்பாற்றினார். இங்கே வந்து he had presence of mind. presence of mindனா இந்த மன உறுதி மட்டும் இல்லை. இப்போ ஒரு ஆக்ஷன் நடக்குதுன்னா, இப்போ ஏதாவது ஒரு பாசிட்டிவோ நெகட்டிவ் ஆக்ஷன் நடக்குதுன்னா அதுக்கு வந்து நம்ம டக்குன்னு நம்ம வந்து ஒரு ரியாக்ட் பண்ணுறது தான் presence of mind.
சரிங்களா? ஸோ இங்கே வந்து ஹீ சேவ்ட் மெனி லைஃப்ஸ் அப்படின்னு என்ன, அவர் வந்து நிறைய உயிர்களை காப்பாற்றினார். ஸோ இந்த நடுவில் கான்சிக்வென்ட்லி அப்படின்னு என்ன, அதன் விளைவாக, எதன் விளைவாக, அவர் வந்து டக்குன்னு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கிறதுனால அதன் விளைவாக தான் அவர் என்ன பண்ணார், நிறைய உயிர்களை அவர் காப்பாற்றினார் அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்னு பார்க்கலாம். Due to COVID-19, many people lost their dear ones. Due to COVID-19, many people lost their dear ones. அப்படின்னு என்ன, இந்த COVID-19 காரணமாக பலர் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்தனர். இங்கே வந்து டியூ டு அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா காரணமாக அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, வாங்கிப்போம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க. ஃபார் he is running a fever, he would not be able to come to school today. For he is running a fever, he would not be able to come to school today. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவருக்கு காய்ச்சல் இருப்பதால் அவரால் இன்று பள்ளிக்கு வர முடியவில்லை. அவருக்கு வந்து ஃபீவராக இருக்கிறதுனால அவரால் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வர முடியல. இங்கே ஃபார் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா இருப்பதால் அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட்னு பார்க்கலாம். The roads were covered in ice, hence it was not safe to drive. The roads were covered in ice, hence it was not safe to drive. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, பனிக்கட்டிகளால் மூடப்பட்டிருந்தன, எனவே வாகனம் ஓட்டுவது பாதுகாப்பானது அல்ல. பனிக்கட்டிகளால் ரோடு எழுதலைங்க, பனிக்கட்டிகளால் ரோடு வந்து மூடப்பட்டிருந்தன, எனவே வாகனம் ஓட்டுவது பாதுகாப்பானது அல்ல. இப்போ இந்த சென்டென்ஸில் த ரோட்ஸ் வேர் கவர்ட் இன் ஐஸ் அப்படின்னு என்னன்னா, ரோடு வந்து ஐஸால் ஃபுல்லாக கவர் இருந்தன அப்படிங்கிற அர்த்தம். இட் வாஸ் நாட் சேஃப் டு டிரைவ் அப்படின்னு என்ன, வாகனம் ஓட்டுவது பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே நடுவில் ஹென்ஸ் அப்படிங்கிற யூஸ் இருக்கோம் இல்லைங்க, அந்த ஹென்ஸ்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எனவே அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, ஹென்ஸ் அப்படின்னா எனவே அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்னு பாருங்கள். In order to get good marks in the exam, you must study hard. In order to get good marks in the exam, you must study hard. அப்படின்னு என்ன அர்த்தம், தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற கடினமாக படிக்க வேண்டும். தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற கடினமாக படிக்க வேண்டும். இங்கே வந்து என்னன்னா இன் ஆர்டர் டு அப்படின்னு என்னன்னா எதுக்காக, நல்ல மார்க்குக்காக. ஸோ இந்த மாதிரி நல்ல மார்க்குக்காக, நல்ல வேலைக்காக, இந்த மாதிரி நம்ம காக அப்படிங்கிற முடிகிற மாதிரி நம்ம வேர்ட்ஸ் பேசுகிறோம் இல்லைங்க. ஸோ அப்போல்லாம் நாம் இங்கிலீஷில் இன் ஆர்டர் டு அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணோம். ஓகே, கிளியர்? வாங்க நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்க்கலாம். பாருங்க. Climate change is the result of man's excessive interference in the environment. Climate change is the result of man's excessive interference in the environment. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, காலநிலை மாற்றம் என்பது சுற்றுச்சூழலில் மனிதனின் அதிகப்படியான தலையீட்டின் விளைவாகும். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ வந்து இந்த கிளைமேட் சேஞ்செல்லாம் நடக்குது இல்லைங்க, அது வந்து எதனாலனா நம்ம மனுஷனோட ரொம்ப எக்ஸசிவ், ரொம்ப இன்டர்ஃபியரன்ஸ் வந்து என்விரான்மெண்ட்டில் நம்ம பண்ணுறதுனால தான் நமக்கு என்ன ஆகுது, கிளைமேட் சேஞ்ச் நடக்குது. ஸோ அதனால தான் இஸ் த ரிசல்ட் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். இஸ் த ரிசல்ட் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா விளைவாகும் அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். And on the account of his bad performance, he was eliminated from the dance show. On the account of his bad performance, he was eliminated from the dance show. அப்படின்னு என்னன்னா, அவரது மோசமான நடிப்பு காரணமாக நடன நிகழ்ச்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டார். அவரது மோசமான நடிப்பு காரணமாக நடன நிகழ்ச்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டார். இங்கே வந்து ஆன் த அக்கௌண்ட் ஆஃப் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா காரணமாக அப்படிங்கிற அர்த்தங்க. ஓகே, and the last sentence is rivalry later results in hostility. Rivalry later results in hostility. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா போட்டி பின்னாளில் பகைமைக்கு வழிவகுக்கிறது. போட்டி பின்னாளில் பகைமைக்கு வழிவகுக்கிறது. இங்கே வந்து ரைவல்ரி அப்படின்னு என்னன்னா போட்டி அப்படிங்கிற அர்த்தம். அதே மாதிரி ஹாஸ்டிலிட்டி அப்படிங்கிற என்னன்னா பகைமை அப்படிங்கிற அர்த்தங்க. இங்கே வந்து ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வழிவகுக்கிறது அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, அண்ட் யா
தட் இஸ் ஆல் ஃபார் டுடே. இன்றைக்கி நாம் டெய்லி கான்வர்சேஷன் ஒரு அட்வான்ஸ் லெவலில் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மோர் தென் 10 வந்து கனெக்டர்ஸ் பார்த்தோங்க. இந்த கனெக்டர்ஸ் எல்லாமே நம்மளோட ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் நான் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வரேன். அன்டில் தென் தேங்க்யூ, ஹாப்பி லேர்னிங்.